எப்படி நம்ம வெற்றியை கண்டடையணும் அப்படிங்கிறத நம்ம தெரிந்து கொள்ள போகிறோம். அல்லேலூயா. ஆமென். ஒரு வசனத்தை வாசியுங்கள். மார்க் 5ஆம் அதிகாரம் 25வது வசனத்தை எடுத்தவர்கள் வேகமாக வாசிக்கும்படி அன்புடன் கேட்டுக்கிறேன். 12 வருஷமாய் பெரும்பாலும் ஒரு ஸ்திரீ வைத்தியர்களால் மிகவும் வருத்தப்பட்டு தனக்கு உண்டானவைகளை எல்லாம் செலவழித்து சற்றாகிலும் குணமடையாமல் அதிக வருத்தப்படுகிற பொழுது இயேசுவை குறித்து கேள்வி. ஆமென். போதும். அல்லேலூயா. ஆமென். பாருங்க, இங்க ஒரு டைம் பீரியட் பாக்குறோம். ஆமென். 12 வருஷமா போராடிட்டு இருக்காங்க ஒரே ஒரு அற்புதத்திற்காக. அல்லேலூயா. ஆமென். ஒரே ஒரு பலவீனத்திற்காக. அல்லேலூயா. ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆமென். 12 வருஷமா இருக்கின்ற எல்லா பலவீனத்தையும் மாற்றுவதற்கு, ஆண்டாண்டாய் உன்னை சூழ்ந்த எல்லா பிரச்சனையும் மாற்றுவதற்கு தேவனால் கூடும் என்பதை நீங்கள் விசுவாசிக்கணும். அல்லேலூயா. ஆமென். ஏன் விசுவாசிக்கணும்னா, படுத்த படுக்கையில இருக்கிற ஒரு ஸ்திரீயினால் விசுவாசிக்க முடியும் என்று சொன்னால் இன்னைக்கு நம்ம நல்லா நடந்துட்டு இருக்கோம். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமென். அப்படி ஒரு மோசமான வியாதி நமக்கு இல்ல, பாத்துக்கோங்களேன். அல்லேலூயா. நம்ம கூட எழுப்பி விடுறதுக்காக 2 பேர் இருக்காங்க. நம்ம மயக்கம் போட்டு விழுந்துட்டா 2 பேர் கை பிடிச்சி தூக்கி விடுறதுக்காக 2 பேர் இருக்காங்க. ஆனா அந்த பெரும்பாலும் உள்ள ஸ்திரீக்கு அப்படிப்பட்ட ஒரு பேக்ரவுண்டே கிடையாது, குடும்பமே கிடையாது. அந்த ஸ்திரீயானவள் எப்படி விசுவாசிக்கிறா பாருங்க. இதுதான் ரொம்ப ஆச்சரியமான விஷயம். அல்லேலூயா. அல்லேலூயா. இயேசுவை குறித்து கேள்விப்படுகிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. இயேசுவை பத்தி கேள்விப்பட்டனுமே அவருடைய இருதயம் திரும்ப ஆரம்பிக்கிறது இயேசு பக்கமாய். அல்லேலூயா. ஆனா இன்னைக்கு 1 வருஷ பிரச்சனை, 2 வருஷ பிரச்சனை, 3 வருஷ பிரச்சனை தான் இருக்கும் நமக்கு. அல்லேலூயா. ஆமென். ஒரு சின்ன பிரச்சனை தான் இருக்கும். ஆனா இயேசுவை பத்தி கேள்விப்பட்ட உடனே நமக்கு என்ன வருது? சந்தேகம் தான் வருது. அல்லேலூயா. என்ன சந்தேகம் வருது? இயேசுதான் உண்மையான கடவுளா? அல்லேலூயா. ஆமென். இயேசு எங்க இருக்காரு? இயேசு இருந்தாருன்னா என்ன வந்து பார்க்க சொல்லுங்க. அல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க பாப்பாமே. இப்படிதான் நம்மளுடைய நினைவுகள் போக ஆரம்பிக்கிறது பாருங்க. அல்லேலூயா. ஆமென். ஆனால் பெரும்பாலும் உள்ள ஸ்திரீயுடைய நினைவுகள் எப்படி இருந்திருக்கு பாருங்களேன். ரொம்ப ஆச்சரியமான விஷயம். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமென். இயேசுவை குறித்து கேள்விப்பட்ட உடனே இயேசுவை பார்க்கணும், இயேசுவிடத்தில் நெருங்கணும், இயேசுடைய வஸ்திரத்தை தொடரும் என்ற எண்ணங்கள் அவளுக்கு பிறந்தது. அல்லேலூயா. ஆமென். என் பிரச்சனை மாறவே மாறாது, என் குடும்பம் மாறவே மாறாது என்கின்ற எண்ணத்தை நிறுத்த ஆரம்பிங்கள். அங்கேயே நீங்க விடுதலை பெற ஆரம்பித்துருவீங்க. அல்லேலூயா. ஆமென். என்னுடைய கணவன் மாற மாட்டாங்க, என்னுடைய மனைவி மாற மாட்டாங்க, என் குடும்பம் மாறாது என்கின்ற எண்ணத்தை ஸ்டாப் பண்ணுங்க. அல்லேலூயா. ஆமென். எண்ணங்களுக்குள்ளாக அதிகமாய் பரவி இருக்கிற எல்லா பிசாசின் கிரியை நிர்மூலமாக்கத்தக்கதான தேவ பலமுள்ளவர்களாய் பலசாலைகளாய் எழும்பி நில்லுங்கள் என்று கர்த்தர் சொல்ற வார்த்தை. ஆமென். உடைய எண்ணங்களினால பிசாசுனை குருடாக்கி வைத்திருக்கின்ற எல்லா குருட்டுத்தன்மையிலிருந்து இங்க வெளியே வாங்க என்று கர்த்தர் சொல்றார். அல்லேலூயா. 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 ஆமென். உன் எண்ணங்கள் பேசுகின்ற விதத்தை நம்பாதிருங்கள். அல்லேலூயா. ஆமென். அது ஜீவனற்றது. அல்லேலூயா. ஆமென். அது உயிரற்றது. அல்லேலூயா. ஆமென். என் கையில் இருக்கிற வேதாகமே ஜீவனுள்ள வார்த்தை, அதுக்குள்ள உயிர் இருக்கு. அல்லேலூயா. ஆமென். அதனால உருவாக்க முடியும், அதனால மேனிஃபெஸ்ட் பண்ண முடியும், அதனால மறுரூபமாக்க முடியும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அடிக்கடி ஒரு சாட்சி சொன்னது உண்டு. ஆமென். அல்லேலூயா. ஆமென். ஒருத்தங்க வீட்டுல வந்துட்டு தன்னுடைய கணவர் வந்துட்டு ரொம்ப குடிப்பாங்களாம். குடிச்சிட்டு வீட்டுக்கு வந்து எல்லாமே குழந்தைங்கள மனைவி எல்லாத்தையும் போட்டு அடிப்பாங்க. அல்லேலூயா. ஆமென். அந்த ஸ்திரீயானவள் நான் வந்து பார்த்து பேசிட்டு அவங்ககிட்ட ஒரே வசந்தம் மட்டும் தான் சொன்னேன். அல்லேலூயா. ஆமென். நானும் என் வீட்டார் என்றால் கர்த்தரையே சேவிப்போம். அல்லேலூயா. ஆமென். ஆனா அவங்களுடைய எண்ணங்கள் பாருங்க, சபைக்கு தான் வராங்க, சர்ச்சுக்கு வந்து நல்லா முன்னாடிதான் உட்கார்ந்தாங்க, நல்லா கையை தட்டிட்டு இருந்தாங்க, சூப்பரா பாட்டு பாடினாங்க. ஜெபம் பண்ண வரும்போது என்ன தெரியுமா சொன்னாங்க? இந்த பிரேயரை முடிச்சுட்டு நான் சூசைட் பண்ண போறேன் அப்படின்னாங்க. அல்லேலூயா. இதுதான் இயேசுவை குறித்து கேள்விப்பட்ட பெரும்பாலான ஸ்திரீ என்ன பண்றா? சபைக்குள்ள உட்கார்ந்து நம்ம பாட்டு பாடிட்டு வசனத்தை வாசிட்டு வீட்டுக்கு போய் நம்ம என்ன பண்றோம்? ஒரு எண்ணங்களினால ஆமென் பிசாசு பலன் கொள்ள விடாதிருங்கள். அல்லேலூயா. ஆமென். உன் எண்ணங்களுக்குள்ளாக பிசாசு பலன் கொள்ள கூடாது. அல்லேலூயா. பக்கத்தை பார்த்து சொல்லுங்க, உங்க எண்ணங்கள்ல விடுதலை ஆகுங்க. பிரசங்க அழகா சொல்லுகிறான், உலகத்துக்கு உண்டானவை நீங்க சிந்திப்பில் என்று சொன்னால் அது வீணா இருக்கிறது. ஏன்னா வானத்துக்கு கீழே பூமிக்கு மேலே எல்லாம் மாயையே. இதை பத்தி நீங்க ஏன் யோசிக்கிறீங்க? அல்லேலூயா. ஆமென். மாயைனா ஆமென், நம்ம மாயைன்னு என்ன நினைச்சோம்னா அது ஒண்ணு இல்ல, யூஸ்லெஸ், அழிஞ்சு போயிடும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். அல்லேலூயா. ஆமென். மாயைங்கிறது வேற. அல்லேலூயா. ஆமென். மாயைனா இருக்கிற மாதிரியே காட்டிட்டு அங்க இல்லாம இருக்கும், அதுக்கு பிறகுதான் மாயை. அல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க பாபாமே. இன்னைக்கு இருக்கிற எல்லா பாவங்களும் மாயை. அல்லேலூயா. ஆமென். எல்லாம் குடிக்கிறான்னு குடிக்கும் என்ன இருக்குங்க, சந்தோஷமா இருக்க மாதிரியே இருக்கும், கடைசி என்ன ஆயிரும்? டாக்டர் சொல்ற நீ குடிச்ச அடித்தாண்டா இந்த வியாதி வந்துச்சுங்க, வேற மாயை. அல்லேலூயா. ஆமென். போன் பார்த்துட்டே இருப்போம், ஹாஸ்பிட்டல் போகும்போது என்ன சொல்லுவாங்க? நீ போனை பார்த்துட்டே இருந்த அடித்தா கண்ணு போயிருச்சு. அல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க பாப்பா. மாயை. அல்லேலூயா. ஆமென். மாயை வந்துட்டு ஆரம்பத்துல வந்துட்டு சூப்பரா இருக்க மாதிரி இருக்கும்,
அல்லேலூயா ஆமென். விளைவுதான் மோசமாக இருக்கும். அல்லேலூயா ஆமென். அப்படிப்பட்ட மாயையான எண்ணங்கள் விடுதலை ஆகுங்கள். இந்த மாயை சயின்ஸ் படி பார்த்தோம்னா அது ஒரு பலவீனமாக்குமாம். அல்லேலூயா ஆமென். உங்க மனசுக்குள்ள நீங்க வெளியே கோவப்பட்டு திட்டுறதை விட உங்க மனசுக்குள்ள ஒரு நபரை நீ திட்டிக் கொண்டே இருப்பாய் என்று சொன்னால், அல்லேலூயா ஆமென், உன் சரீரத்தில் இருக்கின்ற லிவரையும் கிட்னியும் அது கெடுக்கத்தக்கதான மிக மோசமான ஆயுதமா இருக்கிறது. அல்லேலூயா ஆமென். சயின்ஸ் பிரகாரமா. அல்லேலூயா ஆமென் சொல்லுங்க பாப்பாமே. அதனால உங்க உடம்பு நல்லா இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா மனசுக்குள்ள யாரையும் திட்டாதீர்கள். அல்லேலூயா ஆமென். வேதம் சொல்கின்றது எல்லாமே ஒரு நம் நல்லதுக்காக நம்ம சரீரத்துக்குள்ளாக இருக்கிற மிகப்பெரிய பொக்கிஷமா இருக்கிறது. அல்லேலூயா அல்லேலூயா ஆமென். அப்போ அந்த ஸ்திரீ கிட்ட சொன்னது ஒரே விஷயம் தான், சிம்பிளான விஷயம். ஆமென். நானும் என் வீட்டாரும் என்றால் கர்த்தரையை சேவிப்போம். அல்லேலூயா ஆமென். இதை யோசிங்க, இதை பேசுங்க, இதுக்குள்ள உங்க சரீரத்தை கொண்டு வாங்க அப்படின்னு சொன்னாலுமே அந்த ஸ்திரீ நானும் என் வீட்டாரும் என்ற கர்த்தரையை சேவிப்போம், நானும் என் வீட்டாரும் என்ற கர்த்தரையை சேவிப்போம், நானும் என் வீட்டாரும் என்ற கர்த்தரையை சேவிப்போம்னு சொல்லிட்டே இருக்க அவங்க மனசுக்குள்ள கற்பனை மண்டலங்கள் திறந்தது. அல்லேலூயா ஆமென். இத்தனை நம்ம கற்பனைக்கு வேறு விதத்தை நம்ம காட்டிக் கொண்டிருக்கிறோம். உங்க கற்பனைகளுக்கும் உங்களுடைய எண்ணங்களுக்கும் உங்களுடைய சிந்தனைகளுக்கும் திசை காட்டியாய் தேவனுடைய வார்த்தையை வையுங்கள். அல்லேலூயா ஆமென். கற்பனை விடாதீங்க, அப்படியே என்னென்னமோ சிந்திக்க விடாதீங்க. அல்லேலூயா ஒரு ஆமென் சொல்லுங்க பாபாமே. எனக்கு சின்னதா இந்த இடத்துல ஒரு கட்டி மாதிரி ஒண்ணு வந்தது. அல்லேலூயா ஆமென். தடவை பார்த்தா கட்டி மாதிரி இருந்தது. அல்லேலூயா ஆமென். டக்குனு என்னோட சிந்தனை திறக்குது பாருங்க, என்னோட கற்பனை திறக்குது. ஆமென். இந்த கட்டி வந்துட்டு ஒருவேளை கேன்சர் கட்டியா இருக்குமோ அப்புறமே சிந்தனைக்குள்ள கார் ஏறி KMCH போயிட்டேன். அல்லேலூயா ஆமென். ஆனா இங்க வீட்டுல தான் உட்காந்துக்கிட்டு இருக்கேன். ஆனா சிந்தனைக்குள்ள எங்க போயாச்சு? KMC ஹாஸ்பிட்டல் போயாச்சு, டாக்டரை பார்த்தாச்சு. டாக்டர் பேசி தம்பி இதை உனக்கு காப்பாற்றவே முடியாது, இது மோசமான வியாதியா வந்துருச்சு, உன்னை ஒண்ணுமே பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. அல்லேலூயா ஆமென். ஆனா வீட்டுல உட்காந்துக்கிட்டு இருக்கேன். ஆனா சிந்தனையில எங்க என்ன பண்ணிட்டேன்னா ஹாஸ்பிட்டல் ICU வார்டுல படுத்துக்கிட்டு இருக்கேன். ICU வார்டுல ஆக்சிஜன்ல போட்டிருக்காங்க, சுத்தி எல்லாமே இருக்கு, சுத்தி பக்கத்து வீட்டுல நர்ஸ் எல்லாம் பாக்குறேன். எங்க சிந்தனை இல்ல. ஆனா என்ன பண்ணிட்டு இருக்கேன்? வீட்டுல சேர்ல தான் உட்காந்துக்கிட்டு இருக்கேன். அல்லேலூயா ஆமென். கை தடவிட்டு ஹாஸ்பிட்டல்ல படுத்துட்டு இருக்க. கொஞ்ச நேரம் கழிச்சு டாக்டர் வந்து சொல்றாங்க உன்னை காப்பாற்ற முடியலன்னு சொல்றாங்க, இறந்தே போயிட்ட. அல்லேலூயா ஆமென். இறந்து போனோமே எனக்கு வால் போஸ்ட் அடிக்கிறாங்க, யாரெல்லாம் வால் போஸ்ட் அடிக்கிறாங்கன்னு யோசிக்கிறேன். அல்லேலூயா ஆமென். அப்புறம் என்னோட மரணத்துக்கு யாரெல்லாம் வருவாங்க, இவங்களாம் வருவாங்களா, இவங்களாம் வரமாட்டாங்களா அப்படின்னு சொல்லி எல்லாம் யோசிச்சு முடிச்சுட்டு அவர் ஒரு செகண்ட் கழிச்சு அப்படியே எந்திரிக்கிறேன், உட்கார்ந்து இடத்துல எந்திரிக்கிறேன், இன்னும் உயிரோட தான் இருக்கும். அல்லேலூயா, இன்னும் உயிரோட தான் இருக்கும். அல்லேலூயா ஆமென் சொல்லுங்க பாபாமே. அடுத்த கணமே, அடுத்த நிமிஷமே அல்லேலூயா ஆமென் ஒரே ஒரு வார்த்தை சொல்லுங்க, அவருடைய தழும்புகளால் குணமானேன். அல்லேலூயா ஆமென். சிந்தனையை திருப்ப ஆரம்பித்தேன். அல்லேலூயா ஆமென். 1000 கேன்சர் கட்டிகளை ஜெபத்தால் நிர்மூலமாக்குகிற தேவனுடைய வல்லமை எனக்குள்ள புறப்படுகிறது என்று சொல்ல ஆரம்பித்தேன். அல்லேலூயா ஆமென். அக்கணமே, அந்த நிமிஷமே அந்த கட்டி இல்லாமல் போனது. அல்லேலூயா ஆமென். இது நீங்க நம்பினாலும் சரி நம்பாட்டி சரி அது இல்லாமல் போனது, இருக்கிற இடம் தெரியாமல் மறைந்தது. ஏனென்றால் மாயை யோசித்து மாயை பின்பதாக பேசிக்கொண்டே இருக்கிறோம். அது பெரிய விஷயமா இல்லையே அப்படின்னு நினைக்காதீங்க. அது என்ன பண்ணும் என்று சொன்னால் உடைய காலங்களில் முன் நேரத்தின் வீணடித்துக் கொண்டே வரும். அல்லேலூயா ஆமென். 1 மணி நேரம் 2 மணி நேரம் 3 மணி நேரம் அசால்ட்டா முடிச்சிடும் பாத்துக்கோங்க இந்த மாயான எண்ணங்கள். அல்லேலூயா ஆமென் சொல்லுங்க பாபாமே. அல்லேலூயா. அந்த மாயான எண்ணங்கள் விடுதலை ஆகுங்கள் இன்றைக்கு. அல்லேலூயா ஆமென் சொல்லுங்க பாபாமே. கர்த்தர் நல்லவர். ஆமென். அப்போ நானும் என் வீட்டார் கர்த்தரை சேவிப்போம்னு சொல்லிட்டே இருக்க அவனுடைய கற்பனைகள் திறந்தது. கற்பனைகள் திறந்து என்ன ஆயிடுச்சுன்னா அவங்க மனசளவுல அவங்களும் அவங்க வீட்டுக்காரரும் அவங்க பிள்ளைகளும் சேர்ந்து அன்னைக்கு ராத்திரி ஜெபிக்கிற மாதிரி சிந்திக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அல்லேலூயா அல்லேலூயா ஆமென். தேவனுடைய வார்த்தை இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசும். அல்லேலூயா ஆமென் சொல்லுங்க பாபாமே. அவங்க இருதயம் நிரம்பி இருந்தது. அல்லேலூயா ஆமென். அடுத்த வார்த்தை சொல்ல ஆரம்பித்தது, நானும் என் வீட்டாரும் என்றால் கர்த்தரையே சேவிப்போம் என்று மீண்டும் சொன்னாங்க. இப்ப எப்படி சொன்னாங்கன்னா இருதயம் நிரம்பி சொல்றாங்க. அல்லேலூயா ஆமென் சொல்லுங்க பாபம். அன்னைக்கு ராத்திரி வந்தாரு வீட்டுக்காரங்க. அல்லேலூயா ஆமென். அன்னைக்கு அவர் குடிக்காம வந்தார். அல்லேலூயா ஆமென் சொல்லுங்க பாபாமே. எப்பவும் அந்த அக்காவும் அந்த குழந்தை மட்டும்தான் ஜெபம் பண்ண உட்காருவாங்க. இவங்க ஜெபிக்கிறது அந்த குழந்தை அன்னைக்குன்னு பார்த்து அந்த குழந்தை நேர்மூலங்கள்ல போய் நின்று ஜெபம் பண்ணுச்சு. அதை பார்த்த அப்பா மனசு உடைஞ்சு, அந்த குழந்தை சொல்லுது, எப்பவுமே அவங்க அம்மா சொல்லி தருவாங்க அப்பா குடிக்காம இருக்கா ஜெபம் பண்றா அப்படின்றாங்க. அன்னைக்குன்னு பார்த்து அந்த குழந்தை நேர்மூலங்கள் நின்று அப்பா குடிக்க கூடாது அப்படின்னு அவங்க அப்பா காது கேட்டுருச்சு. அல்லேலூயா ஆமென். நேரா உட்காந்து ஜெபத்துல கலந்து கொள்ள ஆரம்பித்தா. அல்லேலூயா ஆமென். அடுத்த வாரமே ஞானஸ்நானம் எடுத்தா. வாரம் சபைக்கு போக ஆரம்பித்தா. அல்லேலூயா ஆமென் சொல்லுங்க பாபாமே. மாயையான எண்ணங்கள்ல டைம் வேஸ்ட் பண்றதை ஸ்டாப் பண்ணிட்டு ஜீவனுள்ள வார்த்தையை பேசுங்க. உன் சிந்தனைக்கு வழிகாட்டியை மாற்றுங்கள். அல்லேலூயா ஆமென். வியாதியை சிந்திக்காதீங்க, பலவீனத்தை சிந்திக்காதீங்க, சண்டையை சிந்திக்காதீங்க, உன்னை அவமாக்கினவர்கள் நபர்களை குறித்து சிந்திக்காதீங்க, வியாதியை சிந்திக்காதீங்க, உங்க வீட்டை குறித்து சிந்திக்காதீங்க, எதை குறித்து சிந்திக்காதீங்க. தேவனுடைய வார்த்தையை சிந்திக்க ஆரம்பிங்கள்.
அது உன்னை ஜெயம் எடுக்க வைக்கும். அது பலவான்களை உன்னை மாற்ற ஆரம்பிக்கும். அல்லேலூயா, ஒரு ஆமென் சொல்லுங்க பாப்பாமே. அப்ப பெரும்பாடுள்ள ஸ்திரீக்கு திரும்ப வருவோம். அந்த பெரும்பாடுள்ள ஸ்திரீ என்ன பண்றாங்க? இயேசுவை குறித்து கேள்விப்பட்ட உடனே இயேசு கிறிஸ்து உண்மையான தெய்வமா இல்லையா, இல்ல அவருக்கு சக்தி இருக்கா இல்லையா, அவருக்கு எத்தனை கை இருக்கு, அதெல்லாமே எதுவுமே கவனிக்கல பாருங்க. இயேசுவை கேள்விப்பட்டால் எழுந்து நின்றாள். அல்லேலூயா, ஒரு ஆமென் சொல்லுங்க பாப்பாமே. கீழே வாசிப்போம். நான் அவருடைய வஸ்திரங்களை ஆவிலும் தொட்டால் சுஸ்தமாவேன் என்று சொல்லி ஜனக்கூட்டத்துக்குள்ளே. ஆமென். அல்லேலூயா, ஆமென். சிம்பிள். அல்லேலூயா, ஆமென். இயேசுவை குறித்து கேள்விப்பட்டால் அடுத்த கணமே, அடுத்த நிமிஷமே நான் இப்போ என்ன பண்ண போறேன்னா இயேசுவுக்கு பக்கத்துல போறேன். அல்லேலூயா, ஆமென் சொல்லுங்க பாப்போமே. இப்ப நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? இயேசுவை குறித்து கேள்விப்படுறீங்க. அல்லேலூயா, ஆமென். அடுத்த நிமிஷமே இந்த உலகத்தினுடைய எல்லா விதமான சயின்ஸுக்கும் ஃபிக்ஷனுக்கும் ஆமென் ஒரு சந்தைகளுக்கும் உங்களுடைய எண்ணங்களுக்கும் இடம் கொடுக்காம டைம் கொடுக்காம இப்ப என்ன பண்ணா அதிவேகமாய் சீக்கிரமாய் தீவிரித்து போய் இயேசுவின் மடியில போய் உட்கார்ந்து அவர் இறுக அணைத்தவர்களா நீங்க இருக்கணும். அல்லேலூயா, அங்கதான் விடுதலை இருக்கு பாருங்க, அங்கதான் மகத்துவம் இருக்கிறது, அங்கதான் அற்புதம் இருக்கிறது. அல்லேலூயா, 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 ஆமென். எழுந்து நிற்கிற போய் இயேசு பக்கத்துல போய் உட்காருங்க, தொட்டு பாருங்க இயேசுவை. கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள், ஜெபம் பண்ணி பாருங்க, பக்கத்துல போங்க, இயேசுவின் கரத்தை தொட்டு பாருங்க. அதுக்கப்புறம் வாழ்க்கை மாறாம இருக்குமா அப்படின்ற கேள்வியே இல்லாமல் போயிடும், கண்டிப்பா மாறிடும். அல்லேலூயா, ஆமென். இயேசுவின் பக்கத்துல போகாமையே 1000 கேள்வி வருது. அல்லேலூயா, ஆமென் சொல்லுங்க பாப்பாமே. அப்படிப்பட்ட கேள்விகளுக்கு இடம் கொடுக்காதிருங்கள். அல்லேலூயா, ஆமென் சொல்லுங்க பாப்பாமே. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஜன கூட்டத்திற்குள்ளே ஆமென். ஒரு விஷயத்தை கவனிக்கணும் இந்த இடத்துல. அந்த நாட்கள்ல அந்த பெரும்பாலான ஸ்திரீ வந்துட்டு கூட்டத்துக்குள்ளாக போகக்கூடாது, ஜனங்களுக்குள்ளாக போகக்கூடாது. அல்லேலூயா, ஆமென் சொல்லுங்க பாப்பாமே. இயேசு கிறிஸ்து பக்கத்துல போகணும்னு நினைச்சிட்டீங்கன்னா அந்த இடத்துல எந்த ஒரு தடையும் இருக்கக்கூடாது, எந்த தடையும் எண்ணங்களால கொண்டு வராதீங்க. அல்லேலூயா, ஆமென். இந்த நாள் நல்ல நாள், இந்த நாள் கெட்ட நாள், அவங்க வந்து ஜெபம் பண்ணி ஆரம்பிக்கட்டும், இவங்க வந்து ஜெபம் பண்ணி ஆரம்பிக்கட்டும், நம்ம நாள்ல இருந்து ஜெபிக்க ஆரம்பிச்சிடலாம் என்கின்ற தடைகளை உங்களுக்குள்ள ஏற்படுத்தாதிருங்கள். அல்லேலூயா, ஆமென். பெரும்பாலும் ஒரு தடையை ஏற்படுத்தல. அல்லேலூயா, ஆமென் சொல்லுங்க பாப்பாமே. அல்லேலூயா, 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 ஆமென். அவள் வேகமாய் போவதற்கு துணிந்தாள். இயேசு கிறிஸ்து நீங்க நினைக்கிற மாதிரி கடவுள் கிடையாது. அல்லேலூயா, ஆமென் சொல்லுங்க பாப்பாமே. அவர் பாவிகளை அரவணைக்க போதுமானவராய் இருந்தார். அல்லேலூயா, ஆமென். பன்னியா இருந்த ஒரு நபரை கட்டி அணைக்க இயேசு கிறிஸ்து அவ்வளவு இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராய் இருக்கிறார். அல்லேலூயா, 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 ஆமென் சொல்லுங்க பாப்பாமே. கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா, ஆமென். இளையகுமாரன் வந்துட்டு கெட்டு போயிட்டாரு. கெட்டு போயிட்டு பன்னியா இருந்து சாக்கரோட சாக்கடையா இருந்து அழுக்கா அசிங்கமா அப்பா கிட்ட வராரு. உடனே அப்பா சொன்னாரா, நீ போய் குளிச்சுட்டு வாடா, தயவு செஞ்சு ரொம்ப நாறுது, பல்லு வலிக்கிட்டு வாடா. எதுவுமே சொல்லல. அவன் தூரத்தில் வரதை கண்டு, அல்லது எப்படியா அவன் தூரத்தில் வருகிற, அவன் தாடி பெருசா வச்சிருப்பான், முடி பெருசா வச்சிருப்பான், அசிங்கமா இருப்பான். ஆனா அவர் கண்டுபிடிச்சிட்டாரு, இவன் என் பையன் தான் கண்டுபிடிச்சு எழுந்து நின்று வேகமாய் ஓடி அவன் இறுக கட்டி அணைத்தான். அல்லேலூயா, ஆமென். தடையே கிடையாது பாருங்க இயேசு கிறிஸ்துவின் இடத்துல. அதனால அவர் சேலஞ்ச் பண்றாரு, உனக்கு ஏதாவது பிரச்சனை என்ன கூப்பிடு, நான் வந்து உனக்கு பதில் சொல்றேன். ஆபத்து காலத்துல என்னை நோக்கி கூப்பிடு, நான் இறங்கி வந்து நானும் பக்கத்துல நிக்கிறேன் அப்படின்னு சேலஞ்ச் பண்றாரு. அவ்வளவு நல்ல தெய்வத்தை நம்ம பெற்றிருக்கிறோம். அல்லேலூயா, ஆமென் சொல்லுங்க பாப்பாமே. அதாவது பிரச்சனைகளையும் பாடுகளையும் ஜப குறைவுகளையும் எடுத்துட்டு ஆண்டவர் சமூகத்துல வராதீங்க. அல்லேலூயா, ஆமென். ஆண்டவரே நான் வந்துட்டேன்பா, உங்களை நம்பி வந்துட்டேன், கர்த்தர் என் கூட இருக்குன்னு உணர்றேன் அப்படின்னு நீங்க சொல்லி பாருங்களேன். தானே ஜெபிக்க ஆரம்பிச்சிருவீங்க, தானே விசுவாசிக்க ஆரம்பிச்சிருவீங்க, தானே பலப்பட ஆரம்பிச்சிருவீங்க. அல்லேலூயா, ஆமென் சொல்லுங்க பாப்பாமே. இதுதான் இயேசுவை குறித்து கேள்விப்படுகிறது, இப்படிதான் கேள்விப்படணும் நீங்க. அல்லேலூயா, ஆமென். பெரும்பாலான ஸ்திரீ எனக்கு தெரிஞ்சு இப்படிதான் கேள்விப்பட்டிருப்பான்னு நினைக்கிறேன். யாராவது வந்து சொல்லியிருப்பாங்க, இயேசுக்குன்னு ஒருத்தர் இருக்காங்க, அவங்ககிட்ட போ அப்படின்னு பெரும்பாலான ஸ்திரீ கேள்வி கேட்டிருக்கலாம். எப்படி நான் இந்த பிரச்சனை இருக்கு, நான் வர அந்த மதத்தை சேர்ந்தவன், எப்படி நான் போக முடியும், அதெல்லாம் ஒரு பிரச்சனையே கிடையாது, நீ போனா நீ சரியாயிருவ அப்படின்னு அவனா ஒருத்தன் சொல்லிட்டு போயிருப்பான். அல்லேலூயா, ஆமென். அதை பிடித்துக் கொண்டார்கள். அல்லேலூயா, ஆமென். அதே மாதிரி நான் சொல்லுகிறேன், வேற ஆதாரத்தோடு நான் சொல்லுகிறேன். அல்லேலூயா, ஆமென். அவருடைய ஆதாரத்தோடு, இயேசுவின் ஆதாரத்தோடு நான் சொல்லுகிறேன். தடை ஒண்ணுமே இல்ல. இயேசுவிடத்தில் இறுக போங்க, பிடித்துக் கொள்ளுங்க, அவருடைய கரத்தை பாருங்க, அவருடைய மடியில போய் உட்காருங்க. அல்லேலூயா, ஆமென். அது போதுமானதா இருக்கிறது. அல்லேலூயா, விசுவாசிகள் ஆமென் சொல்லுங்க பாபாமே. அல்லேலூயா, ஆமென். கீழே வாசிங்க. பெருங்கூட்டம் இருக்கிறது, பெருங்கூட்டத்தை ஜனக்கூட்டத்தை கண்டு அவள் சோர்ந்து போகவில்லை. அதான் ரொம்ப முக்கியம். ஜனக்கூட்டத்தை கண்டு சோர்ந்து போகவில்லை.
அல்லேலூயா. ஒரு ஆமென் சொல்லுங்க பாப்பாமே. ஜனக்கூட்டத்தை கண்டு சோர்ந்து போகவில்லை. அது ரொம்ப முக்கியம். நீங்க சோர்ந்து போகாதீங்க. எது நடந்தாலும் சோர்ந்து போகாதீங்க. இயேசுவை பார்க்கணும்னு நினைச்சிட்டா உள்ள போயிட்டே இருங்க. அல்லேலூயா. அதுக்கு தடையா வரது எதுவுமே பார்க்காதீங்க. பெரும் கூட்டம் நின்று தடையா நிற்கும். மாயான எண்ணங்களை இருந்து விடுதலை ஆக்கப்பட்டு துணிந்து இருதயத்தில் அவருடைய எண்ணங்களுக்குள்ளாக இயேசுவின் எண்ணங்களை கொண்டு போங்க. இயேசுவை குறித்து சிந்திக்க ஆரம்பிங்க. இயேசுவின் வார்த்தை குறித்து சிந்திக்க ஆரம்பிங்க. இரவும் பவுலுமோட வேதத்தில் தியானமா இருக்க மனுஷன் வாக்கியவான். வசனத்தை தியானம் பண்ணுங்க. அல்லேலூயாமே. நாம் போகும்போது உன் பாதம் கல்லில் இடராதபடிக்கு அவர்கள் உன்னை கைகள் ஏந்தி கொண்டு போவார்கள். இப்படி வசனம் சொல்லியிருக்கா? அது எப்படி தியானம் பண்ணுவீங்க? நான் வண்டி எடுக்குமா நான் சொல்றேன் பாருங்க. நான் வண்டியை எடுத்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன்னா எனக்கு முன்னாடி ஒரு 10,000 தூதர்கள், எனக்கு பின்னாடி ஒரு 10,000 தூதர்கள். அல்லேலூயாமே. டேங்க் மேல பரிசுத்த ஆவியானவர், பின்னாடி இயேசு கிறிஸ்து, அதுக்கு பின்னாடி பிதா, நடுவில் நான் உட்கார்ந்துகிட்டு இருக்கேன். வண்டி எடுத்துட்டு கிளம்புனா வந்துகிட்டே இருப்பேன். அல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க பாப்பாமே. அல்லேலூயா. அல்லேலூயா. அல்லேலூயாமே. நான் தியானிக்கிறது இப்படிதான் தியானிப்பேன். அல்லேலூயாமே. வசனத்தோடே வந்துட்டு இருப்பேன். எப்பவுமே உங்களுடைய சென்ஸை மாத்துங்க, உங்களுடைய சிந்தனையை மாத்துங்க, எண்ணங்களை மாத்துங்க. உங்களுடைய சிந்தனை தான், உங்க சிந்தனை என்கிற இடத்துல தான் கர்த்தர் பேசுவார். நல்லா புரிஞ்சுக்கோங்க. அல்லேலூயாமே. இங்கிலீஷ்ல அழகான வார்த்தை இருக்குது, இமேஜினேஷன். இமேஜினேஷன் இஸ் த காட்ஸ் கம்யூனிகேஷன். அல்லேலூயா. அப்படின்னா ஒரு சிந்தனையில தான் கர்த்தர் ஃபர்ஸ்ட் பேசுவார். அல்லேலூயா. உங்க சிந்தனைக்குள்ள வியாதியையும் வேதனையையும் பாவத்தையும் சஞ்சலத்தையும் கோபத்தையும் வச்சு சிந்திச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா அங்க எப்படி கர்த்தர் பேசுவார்? அல்லேலூயா. இந்த ரூம்ல ஒரு 1000 பேரை உட்கார வச்சுட்டு உங்க பேரை நான் சொல்லி கூப்பிட்டேன், உங்களுக்கு கண்டிப்பா காது கேட்காது. எனக்கு எத்தனை பேர் இருக்காங்க? 1000 பேரும் கத்திட்டு இருக்காங்க, 1000 பேர் பேசிட்டு இருக்காங்க. அல்லேலூயா. 1000 பேர்த்து உட்கார வச்சு உங்க பேரை சொன்ன கூப்பிட்டேன்னா உங்களுக்கு கேட்குமா? நீங்க இந்த இடத்துல நீங்க இங்க சேர்ல உட்கார்ந்துட்டு இருக்கீங்க, நான் அந்த கேட்டு கிட்ட நின்றுட்டு இருக்கேன், உங்க பேரை சொன்னா கேட்குமா? கேட்காது. இப்ப 1000 பேர்த்தையும் வெளியே அனுப்பிச்சிட்டேன். இப்ப நீங்களும் நான் மட்டும்தான் கட்டிடத்துக்குள்ள இருக்கிறோம். உங்க பேரை மெதுவா சொன்னா உங்களுக்கு கேட்குமா? கட்டாயம் கேட்கும். அல்லேலூயா. அதே போலதான் உங்க மனசுல சிந்தனைக்குள்ளாக 1000 விஷயத்தை சிந்திச்சுக்கிட்டு யோசிச்சுக்கிட்டு ஏசப்பா ஏசப்பா ஏசப்பான்னா இங்க 1000 பேர் கத்திக்கிட்டு இருக்காங்க. ஆண்டவர் பேச உங்களுக்கு என்ன செய்யாது? காதுல விழுகாது. பாத்துக்கோங்க. ஆண்டவர் பேசாம இல்ல, ஆண்டவர் பேசுறது நீங்க கேட்காம இருக்கீங்க. ரெண்டுத்துக்கு நிறைய வித்தியாசம் இருக்கு. அல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க பாப்பாமே. ஆண்டு உங்களை உள்ளங்கையில வரைந்து வைத்திருக்கிறாரா? அல்லேலூயா. அதாவது பச்சை குத்திருக்காங்க. நம்ம மொழியில சொல்லணும்னா உங்க முகத்தை என்ன பண்ணிருக்காரா? பச்சை குத்திருக்காரா. எப்படி அழிக்கவே முடியாத அளவுக்கு பச்சை குத்திருக்காரா? அல்லேலூயா. அவர் பேசாம இருப்பாரா? கட்டாயம் பேசுவாரு. அவர் பேசுறது என்ன பண்ணல, நாம கேட்காம இருக்கு. அதான் பிரச்சனை. பாத்துக்கோங்க. என்ன பண்ணுங்க, அதான் நான் சொல்றேன், இந்த மாயான சிந்தனை ஒவ்வொன்றா வெளியே அனுப்புங்க. இந்த 1000 பேர்த்தையும் ஒவ்வொருத்தரும் வெளியே அனுப்புங்க. வெளியே அனுப்பி கால் எம்டி ஆயிடுச்சுன்னா ஏசப்பா சொல்ற சின்ன சத்தம் கூட கால் அப்படி துல்லியமா வந்து கேட்கும். தெளிவா கேட்பீங்க. அல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க பாப்பாமே. அப்படிதான் பெரும்பாடு ஒரு ஸ்திரீக்கு துல்லியமா கேட்டுச்சு. அல்லேலூயா. என்ன கேட்டுச்சுன்னா 1000 பேர் வந்து நின்ன போதும், இல்ல நீ போ, ஆண்டவனுக்கு அற்புதம் செய்வான்னு உனக்கு இருதயம் சொல்லி இருக்கும். அல்லேலூயா. உள்ள துணிஞ்சு போயிட்டே பாருங்க. அல்லேலூயா. பெருங்கூட்டம் இருந்தது. எப்படி இருந்ததுங்களா? பெருங்கூட்டம். அல்லேலூயா. கீழே வாசிங்க. அல்லேலூயா. சிம்பிள் பாருங்களேன். போனா இயேசுவின் வசனத்தை தொட்டா சரியாயிட்டா. அல்லேலூயா. நல்லா புரிந்து கொள்ளுங்க. வசனம் சொல்கிறது அநேகர் இயேசுவை நெருக்கி கொண்டிருந்தார்கள். அல்லேலூயா. இப்ப நம்ம மார்க்ல வாசிச்சோம். இதே மத்தேயுல 9ஆம் அதிகாரம் வீட்டு போய் வாசிங்க. 20-22லயும் இதே சிச்சுவேஷன் வரும். அல்லேலூயா. அதுல வசனம் சொல்லும், ஜனங்கள் இயேசுவை நெருக்கி கொண்டிருந்தார்களாம். நெருக்கினவங்களுக்குலாம் சுகம் கிடையாது. பாத்துக்கோங்க. விசுவாசத்துடன் வஸ்திரத்தை ஓரத்தை தான் தொட்டா அவளுக்கு சுகமாயிருச்சு. அல்லேலூயா. பக்கத்துல கையை பிடிச்சு நின்னவன் அவருடைய சரீரம் முழுவதும் தன்னுடைய சரீரம் மீது மோதி கொண்டிருந்தவனுக்கு எதுவுமே நடக்கல. அல்லேலூயா. ஏன் நடக்கலன்னா உங்களுக்குள்ள என்ன கிடையாது? விசுவாசம் கிடையாது. அல்லேலூயா. இன்னைக்கு இருதயத்தில் பலப்பட்டு, ஏன்னா மாயான சிந்தனைகள் வேற ஒண்ணும் இல்ல. அதாயிருமா, இது இப்படி ஆயிருமா, நம்ம நிக்கிறது கரெக்டா தப்பா, அதெல்லாம் விட்டுட்டு பெரும்பாலோட ஸ்திரீயை போல முழு மனதோட நான் வஸ்திரத்தின் ஓரத்தை தொடுவேன், நான் சுகமாவேன். அல்லேலூயா. நான் இன்னைக்கு ஜெபம் பண்ணுவேன், கர்த்தர் என் ஜெபத்தை கேட்பாரு, இன்னைக்கே எல்லா பிரச்சனையும் மாறிடும் அப்படின்னு சொல்லிட்டு ஜெபம் பண்ண உட்காருங்க. அல்லேலூயா. அவ ஜெபிக்க உட்காரும்போது எப்படி உட்கார்றோம்? அல்லேலூயா. இன்னைக்கு எங்க போய் வழங்க போகுது? அல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க பாப்பாமே. வாரம் சர்ச்சுக்கு போயிட்டு தான் இருக்கோம், பாட்டு பாடிட்டு தான் இருக்கோம், கையும் நல்லா தான் தட்டுறோம், ஒன்னும் வேலைக்கான மாதிரி தெரியல. சரி ஜெபம் பண்ணுவோம் அப்படிங்கிற எண்ணத்துல ஜெபம் பண்ணாதீங்க. அல்லேலூயா. உங்க ஃபர்ஸ்ட் எண்ணங்களை மாத்தினாதான் ஜெபம் வேலை செய்யும்.
அல்லேலூயா, ஆமென் சொல்லுங்க பாப்பாமே. அப்ப ஜெபம் பண்றாரு பெரும்பாடு ஸ்திரீ அந்த எண்ணத்தெல்லாம் மாத்திட்டு, நான் போய் தொடுவேன், எனக்கு கர்த்தர் சுகம் தருவார். நான் முட்டி போட்டு ஜெபம் பண்ணுவேன், நான் ஜெபத்தை முடிக்கும் போது கர்த்தர் எனக்கு சுகத்தை கொடுத்துருவாரு. அல்லேலூயா, அவர் ரொம்ப நேசிக்கிறார். அவன் உடைய குரலை கர்த்தர் அறிந்திருக்கிறார், உடைய முழங்கால்களை கர்த்தர் அறிந்திருக்கிறார். நீங்க ஜெபம் பண்ணினா கர்த்தர் ஜெபத்தை கேட்க போதுமானவராய் இருக்கிறார், உண்மையுள்ளவராய் இருக்கிறார். அல்லேலூயா, விசுவாசிகள் ஆமென் சொல்லுங்க பாப்பாமே. அல்லேலூயா, ஆமென். அப்போ அநேகர் நெருக்கினார்கள், யாருக்கும் கிடைக்காத சுகம் அந்த பெரும்பாடு ஸ்திரீ கிடைத்தது. ஆமென். இது எவ்வளவு ஆச்சரியமான விஷயம் பாருங்களேன். கீழே வாசிக்கும் இன்னும் ஒரு பெரிய ஆச்சரியம் காத்து இருக்கிறது நமக்கு. நமக்குள் அறிந்து ஜனக்கூட்டத்துக்குள்ள திரும்பி என் வஸ்திரங்களை தொட்டது யார் என்று கேட்டார். அல்லேலூயா, ஆமென். பாருங்க, இன்னொரு மேன்மையான விஷயம் என்னன்னா, உங்களுக்குள்ள விசுவாசத்தோட நீங்க முட்டி போட்டு ஜெபம் பண்ணிட்டீங்கன்னா, பெரும்பாலும் விசுவாசத்தோட இயேசுவின் வஸ்திரத்தை தொட்ட உடனே இயேசுனுடைய பர்மிஷனே இல்லாம, நல்லா புரிந்து கொள்ளுங்கள், இயேசுனுடைய பர்மிஷனே இல்லாம அவருக்குள்ள இருந்த வல்லமை புறப்பட்டு போய் சுகமாக்கிருச்சு. அதை இயேசு கிறிஸ்து உணரதான் முடிந்தாரு. அவர் ஃபீல் தான் பண்ணாரு, எனக்குள்ள வல்லமை புறப்பட்டு போச்சே, யார் என்ன தொட்டது அப்படின்னு கேட்டு அங்க இருக்கவங்க சொல்றாங்க, ஆண்டவரே எல்லாம் போட்டு நெருக்கிட்டு இருக்காங்க, யார் தொட்டதை நீங்க கேக்குறீங்களே அப்படின்னு ஒரு வசனம் இருக்கு. அவரை நோக்கி திரளான ஜனங்கள் உம்மை நெருக்கிக் கொண்டிருக்கிறதை நீர் கண்டு என்னை தொட்டது யார் என்று கேட்கிறீரே என்றார். எப்படிப்பட்ட ஒரு கேள்வி பாருங்க. அல்லேலூயா, ஆமென். அடி தலைக்கும் காலுக்கும் 10 பேர் நெருக்கிட்டு இருக்கும் போது ஆண்டவர் கேட்கிறாரு, யார் என்ன தொட்டது அப்படின்னு. சீசலுக்கு எப்படி இருந்திருக்கும், ஆண்டவரே எல்லாம் மூச்சு தலையிட்டு நின்னுக்கிட்டு இருக்கோம், யார் தொட்டதுன்னு கேக்குறீங்க. அல்லேலூயா, ஆமென் சொல்லுங்க பாப்பாமே. அப்ப சொல்றாரு, வல்லம் எனக்குள்ள புறப்பட்டு இருக்கு. அல்லேலூயா, ஆமென். விசுவாசத்தோட முழங்கால் படி போட்டு ஒரு நிமிஷம் பண்ணுங்க ஜெபம். அல்லேலூயா, ஆமென். இயேசுவுடைய பர்மிஷனே இல்லாம உன் பிரச்சனையை வெடிக்க பண்ணிடும், அது சின்ன பின்னமாக்கிடும், அது நிர்மூலமாக்கிடும். அப்பேற்பட்ட மகத்துவமான விசுவாசம் என்கின்ற கிருபையை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார், ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். அது விசுவாசத்தை பயன்படுத்துங்க. அந்த விசுவாசத்தை மங்க பண்ணுவதுதான் இந்த மாயான எண்ணங்கள். அல்லேலூயா, ஆமென். அது விசுவாசத்தை நிர்மூல பண்ணுவதுதான் இந்த மோசமான எண்ணங்கள். இந்த எண்ணங்களை வேரோட பிடிக்கி போடணும். பாத்துக்கோங்க, பிரச்சனை இருக்கும், வலி இருக்கும், கட்டி இருக்கும், காய்ச்சல் இருக்கும். அல்லேலூயா, ஆமென் சொல்லுங்க பாபாமே. அல்லேலூயா, ஆமென். ஆனாலும் உன் எண்ணத்தை மாற்றி இது எல்லாத்தையும் விட கர்த்தர் பெரியவர் என்று சிந்திக்க ஆரம்பிங்கள். உன் எண்ணத்தை மாற்ற ஆரம்பிங்கள், அற்புதத்தை நீங்கள் பார்ப்பீர்கள். அல்லேலூயா, ஆமென். இயேசுவையே அறியாமல் ஒரு வல்லமை புறப்பட்டு வந்து எல்லா பிரச்சனையும் சின்ன பின்னமாக்கி போடுவோம் என்பதை நீங்க புரிந்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா, ஆமென். அப்படிப்பட்ட மகத்துவமான காரியம் ஒரு விசுவாசத்துக்குள்ள கர்த்தர் வைத்திருக்கிறார். அல்லேலூயா, 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 ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, விசுவாசிக்க ஆரம்பித்து விட்டால் பரிசுத்தமாயிருவீங்க. அல்லேலூயா, ஆமென் சொல்லுங்க பாப்போமே. பிரச்சனை மாறிடும், ஆண்டவரும் எதிர்பார்க்கவில்லை. அல்லேலூயா, ஆமென். ஒன்னே ஒண்ணு தவிர்த்து கர்த்தர் உன்னை மாத்திரம் தான் எதிர்பார்க்கிறான். நீ எப்படி இருக்கிறாயோ அவ்வனமாகவே இருந்து உன்னை கட்டி அணைக்க அவர் போதுமானவராக இருக்கிறார். அல்லேலூயா. இளையகுமாரன் வீட்டுக்குள்ள வரும்போது அவன் யோசிச்சுட்டு வரான், அப்பாவை பார்த்தனா என்னென்ன சொல்லணும்னா, அப்பா வீட்டுல வந்துட்டு எனக்கு பிள்ளையா சேர்த்திக்கன்னு சொல்ல முடியாது, அப்பா வீட்டுல நீ வேலைக்காரனா சேர்த்திக்கோங்க அப்படின்னு நான் சொல்ல போறேன் அப்படின்னு அவன் யோசிச்சுட்டு வருவான். கடைசி வரைக்கும் அந்த வார்த்தைய அப்பா பேசவே விடல. அல்லேலூயா, ஆமென். அவனை கட்டி அணைச்சு முத்தம் கொடுத்து அரவணைச்சு மீண்டும் அவனுக்கு ட்ரெஸ்ஸை போட்டு ஆட்ட அடிங்கடா கொண்டாடுங்கன்னு சொல்லி கொட்டாட்டமே ஆரம்பிச்சிருச்சு. அல்லேலூயா, ஆமென் சொல்லுங்க பாப்போமே. முழு விசுவாசம் உனக்குள்ளாக கடுகளவு விசுவாசம் இருந்தாலும், அல்லேலூயா, ஆமென். கடுகு எவ்வளவு பெருசு இருக்குங்க, எவ்வளவு பெருசு இருக்கும். அல்லேலூயா, ஆமென். இப்படி இருக்க மாதிரி இருந்ததுன்னா ஒன்றும் பண்ண முடியாது. பாத்தீங்க உங்களை வச்சுட்டு. அல்லேலூயா, ஆமென். கடுகு எப்படி இருக்கும், உழுவண்டிதான் இருக்கு. அல்லேலூயா, ஆமென். கடுகு எடுத்து கையில வச்சுட்டு நீங்க 1 மணி நேரம் அமுத்துனீங்கன்னா கடுகு உடஞ்சிடுமா? உடையாது. அல்லேலூயா, ஆமென். 2 நாள் அமுத்திக்கிட்டே இருக்கீங்க, முழு பலத்தை கொடுத்து அமுத்துறீங்க, கடுகு உடையுமா? 1 மாசம் அமுத்துறீங்க வைங்க, கடுகு உடையுமா? எடுத்து பார்த்தா அந்த இடத்துல நம்ம கடுகு அளவு என்ன இருக்கும், 2 பக்கம் ஓட்ட வேணா வந்து இருக்கும். கடுகு எப்படி இருக்கும்? உங்களுக்கு ஒரு சின்ன விசுவாசம் இருந்தாலும், ஒரு சின்ன காரியத்துக்கு விசுவாசித்தாலும் அது உடையாதபடி. அல்லேலூயா, ஆமென். அப்படிப்பட்ட விசுவாசம் நீங்க வாங்க. கடுகளவு விசுவாசம் இருந்தாலும் வசனம் சொல்கிறது, ஆமென், ஒருவன் தன்னுடைய இதயத்தில் விசுவாசித்து ஒரு மலையை பார்த்து நீ பெயர்ந்து சமுத்திரத்துக்குள்ள போ என்று சொன்னாள். அல்லேலூயா, ஆமென். அது அவனுக்கு அப்படியே ஆகும் என்று சொல்கிறார். மனசுல விசுவாசத்தோட நம்பிக்கையோடு கர்த்தர் என் கூட இருக்கிறார், கர்த்தர் என் ஜெபத்தை கேட்கிறார், ஆண்டவருக்கு நான் முக்கியம், கர்த்தரை நேசிக்கிறார் அப்படிங்கிற விசுவாசிச்சு மலையை பார்த்து பேசுங்காரு. ஒரு பெருசா ஒரு மலை இருக்குன்னு வைங்க, அந்த மலை நீ இடிஞ்சு நடுக்கடலுக்கு போனா அந்த மலை எந்திரிச்சு நடந்து கடலுக்குள்ள போய் உட்கார்ந்துக்குமா. அல்லேலூயா,
அல்லேலூயா. ஆமென். அப்படிப்பட்ட வல்லமையை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். விசுவாசம் இன்னொரு வார்த்தை என்ன தெரியுங்களா? தேவன் மீது நம்ம வைத்திருக்கிற ஒரு நம்பிக்கை, தேவன் மீது நம்ம வைத்திருக்கிற ஒரு பாசம், தேவன் மீது நம்ம வைத்திருக்கிற ஒரு அளவில்லாத ஒரு அன்பு. அல்லேலூயா. ஆமென். இது எல்லாத்துக்கும் ஒரே பேராக விசுவாசம் என்கின்ற பேரை வைத்திருக்கிறார். அல்லேலூயா. ராமன் சொல்லுங்க பாப்போமே. எப்பேற்பட்ட சூழ்நிலை இப்ப முடிய வார்த்தை மாத்திரம் சொல்லுங்க. ஆண்டவனை பிள்ளை விட மாட்டாரு, அவர் அவர் பாத்துக்குவாருன்னு சொல்லி அமைதியா வந்து உட்கார்ந்துருங்க. அதுக்கப்புறம் கர்த்தர் செய்த நீங்க பாப்பீங்க. அல்லேலூயா. என்னோட வாழ்க்கையில் ஒரு மோசமான ஒரு காரியம் வந்தது. அல்லேலூயா. ஆமென். எல்லாரும் எதிராக திரும்பி விட்டார்கள் ஒரு காலகட்டத்துல, ரீசெண்டா தான். அல்லேலூயா. ஆமென். அப்போ ஒரே வார்த்தை சொன்னேன், ஆண்டவர் வந்துட்டு என்னை அவமானப்படுத்திட மாட்டாரு. அல்லேலூயா. நான் அவரை நம்புறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை, அவர் பார்த்துக்குவாரு. அவர் எங்க இருக்காரு? எங்க கூட தான் இருக்காரு. எங்க போயிட்டாரு? அவர் இங்கதான் இருக்காரு. நான் எனக்கு வந்துட்டு அப்போ அழுக பிரச்சனை பயம் இருந்தாலும் நான் உணரல அப்படின்றதுக்காக கர்த்தர் என் கூட இல்லைங்கிற அர்த்தம் கிடையாது. நான் உணராத அப்பந்தான் கர்த்தருடைய மடியில் என்னை தூக்கி அவர் மடியில் உட்கார வச்சிருப்பாரு. அல்லேலூயா. உணர நேரம் கூட பிரச்சனை இல்லை பாத்துக்கோங்க. நான் உணராத டைம் தான் என்னை தூக்கி அவர் மடியில் உட்கார வச்சிருப்பாரு. அப்படின்னு எனக்குள்ள என்னோட எண்ணங்கள் கிட்ட நான் பேசுறேன். அல்லேலூயா. நான் உணராத டைம் தான் ஆண்டவரே தூக்கி மடியில் உட்கார வச்சுக்கிட்டு இருக்க, அவர் பார்த்து ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அமைதியா போய் உட்காந்துட்டு. அல்லேலூயா. ராமேட் சொல்லுங்க பாப்போம். ஒரு 5 நிமிஷம் தான் ஆச்சுங்க, அவங்களுக்குள்ளே சண்டை போட ஆரம்பிச்சிட்டாங்க. அல்லேலூயா. தேவன் வைத்திருக்கின்ற நம்பிக்கையும் பாசமும் அது அசையாமல் இருக்கணும். அல்லேலூயா. அது நிக்கணும். பார்த்து அந்த இடத்துல கர்த்தர் கிரியை செய்ய நீங்க பாப்பீங்க. அல்லேலூயா. சபையின் ஆராதனை நேரங்கள்: ஞாயிற்றுக்கிழமை ஆலய ஆராதனை, சண்டே சர்வீஸ் டைமிங். First service morning 7 a.m. at Kangayam. Second service morning 10 a.m. at Maravapalayam. Tuesday evening 7 p.m. Coimbatore meeting. Wednesday evening 7 p.m. Kumarapalayam. Friday fasting prayer morning 10 a.m. Kangayam. Evening 7 p.m. Maravapalayam. Our email address Assembly of Faith Mission Church at gmail.com. அன்பிற்குரியவர்களே, ஆவிக்குரிய சத்தியங்களையும் இன்னும் தேவ காரியங்களையும் கூடுதலாக அறிய வேண்டும் என்று நீங்கள் விரும்பினால் Assembly of Faith Mission Church Sam Tinsley யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். அன்பிற்குரியவர்களே, சத்தியத்தை பரவச் செய்ய விரும்புகிறவர்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய எங்களுடைய அக்கவுண்ட் நம்பர் 3117536963. பேங்க் SBI விநாயகபுரம். IFSC கோட் SBI எண் 001764. MICR 6410022072. ஆஃபரிங் ஜிபே அண்ட் போன்பே நம்பர் 79400867 இந்த எண்களில் உங்கள் காணிக்கைகளை நீங்கள் அனுப்பலாம். உங்கள் ஜெப தேவைகளுக்கும் மேலும் ஆலோசனைகளுக்கும் நீங்கள் எங்களோடு தொடர்பு கொள்ள 9894415996 என்ற எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள்.